அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லா நாங்களும் நல்லா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க. மழையும் தண்ணியுமா இருக்குது, வாடையாக இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, பத்திரமா இருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனலில்? சிக்கன் தொக்கு. சிக்கன் தொக்கு ரொம்ப சுவையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸோடவும் நல்லாயிருக்கும், வெரைட்டி ரைஸோடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, நான், தோசை, இட்லி எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும், அம்புட்டு சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் சிக்கன் எடுத்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். சட்டி காயட்டும். அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து குக்கிங் ஆயில் மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கல. பாருங்கள், இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சு வரணும். அதில் எண்ணெய் காஞ்சு வரையில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். சோம்பு ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். முதல்ல அது டக்குன்னு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் நறுக்குன கட் பண்ண வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்குறதுல தான் இந்த தொக்கோடைய டேஸ்ட்டே இருக்குது. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ரம்பத்தலை சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் ரம்பத்தலை இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாடை எங்களுக்கு பிடிக்காது. அதனால நான் வந்து அதை சேர்த்துக்கல. நான் ரம்பத்தலை சேர்த்துருக்கேன். ரம்பத்தலையை சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கேன். இப்போ ஒரு 2 தக்காளி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு கலரு. நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு வெங்காய கலர். இப்போ இதில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். நான் 2 தக்காளி, நார்மலான தக்காளி 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு இது போதும். அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். 2 சேர்ந்து நல்லா கலர் மாதிரி நல்லா தொக்கு பதம் மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரணும் தக்காளியும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த தொக்கு. இப்போ நல்லா வதங்கி வருது பாருங்கள். தக்காளி நல்லா சேர்ந்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வருது. நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் பெரிய ஸ்பூனால் நான் 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நினைக்கிறீங்க, இது 1/2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் இது. அதனால் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. போதும். 1/2 கிலோ சிக்கனுக்கு அவ்வளோ பேஸ்ட்டு போதும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை வாடை போகணும். இப்போ வந்து இதில் வந்து தேவையான பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். இதில் வந்து ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும். சிக்கன் மசாலா, மிளகாத்தூள் எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக காரம் சாப்பிடுவோம், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கறியோடைய குவாலிட்டி எவ்வளவோ அதுக்கு தக்கன மசாலாவை டபுளாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வர விட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குவோம். சிக்கனை சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். மசாலா எல்லாமே சிக்கனில் கோட்டாகி வரணும். அப்போ தான் இந்த தொக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாமே நல்லா கோட்டாகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்து கிண்டிக்குவோம். நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டால் தான் அது எல்லாமே சேர்ந்து இதோட வெந்து வரும். அது தண்ணியில் வெந்து வர்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வேகிறது தான் அந்த மசாலா எல்லாமே அதில் சார்ந்துக்கும். அதனால் உப்பு, இப்போ கல் உப்பு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா உப்பையும் சேர்த்து இந்த மசாலாவும் சேர்ந்து வதங்குறப்ப தான் அந்த சிக்கனோட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் எப்படி கெட்டியாக இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தயிரை வந்து அப்படியே சேர்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் திறனையாக தெரியும். அதனால ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்பூனை வச்சு அடித்து கொலன்னு இல்லாமல் அந்த திறனையாக இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு நான் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன்.
இப்போ இந்த தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். புளிப்பு இல்லாத தயிராக 2 ஸ்பூன் அப்படியே சேர்த்துக்கிறதா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, கட்டிப்படாமல் இருந்துச்சுன்னா. அந்த தென்னையாக வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் அடிச்சுட்டு சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். ஏன்னா இது தொக்கு தான், அது குழம்பு கிடையாது, தொக்கு. அப்படிங்கிறப்ப அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்கிட்டு மூடி போட்டு நம்ம மூடிக்குவோம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு பாருங்கள், நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், சிக்கன் தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. தண்ணி எல்லாமே வற்றிருச்சு, கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அதை 2 நிமிஷம் சிம்மில் வந்துச்சுன்னா சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு. இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாயை 4ஆக நறுக்கி நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் கருவேப்பிலை, மல்லித்தழை 2யுமே சேர்த்துக்கும். கருவேப்பிலையும் ரொம்ப வாசமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கையில். மல்லித்தழை கருவேப்பிலையை சேர்த்து மல்லித்தழையும் தேவையான அளவு மல்லித்தழையும் சேர்த்துக்கும். சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஒரு மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணான்னா விட்டுருங்க, இல்லைன்னா மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். மிளகுத்தூளை சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து இப்போ பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டே ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இது வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியெல்லாம் சாப்பிட்லாம். இது எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.